நீங்கள் இந்த படத்தில் எப்படி ஓசி டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறீங்களா இல்லை தேட்டரில் போய் வாங்கி படம் பார்க்குறீங்களா? நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான். இனிமேல் சந்தானம் காமெடியானவும் அடிக்கடி படத்தில் பார்க்க முடியுமா? பண்ணுவேன் கண்டிப்பாக, ஆனால் நிறைய பண்ணுவேனான்னு தெரியாது. பழசை பண்ண மாட்டேன் நிச்சயமா. இப்போ உங்கள் நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போகிறதுக்கு ஐடியா இருக்கா? எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே, இதை நான் பண்ண முடியும், நான் வந்து சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன். நீங்கள் இந்த படத்தில் எப்படி ஓசி டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறீங்களா இல்லை தேட்டரில் போய் வாங்கி படம் பார்க்குறீங்களா? நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான். ஏன்னா ரிவ்யூ பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ ரிவ்யூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க, அப்போ போவோம். அதனால தான் என்ன வச்சு அதை கலாச்சி பண்ணியிருக்காங்க. உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காரு உங்ககிட்ட, நீங்கள் மறுபடியும் காமெடியனாகவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த ரிக்வெஸ்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இனிமேல் சந்தானம் காமெடியானவும் அடிக்கடி படத்தில் பார்க்க முடியுமா? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அந்த ஃபேன் பேஸ் நீங்கள் மறுபடியும் காமெடியன் ரோல்ஸும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை, அதுதான் இப்போ காமெடி ரோல்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமாக. அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது. ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்பெல்லாம் பார்த்துட்டாங்க. நீங்களும் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும், அது எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கமிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 3-4 பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதுவும் நான் பண்ணணும். இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆருக்காக அதை பண்ணுறேன். அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நான் வடக்குப்பட்டி ராமசாமிலே சொன்னேன் ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் பேசிகிட்டு இருந்தோம். பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல. இவங்கிட்ட அப்படின்னா ஆர்யா கியூபுக்கே 1 வீக் தான் அனுப்புனான் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆனந்தம் ஒரு லைன் ஒன்று எழுதியிருக்கான் எங்கள் 2 பேரை வச்சு. அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கோம். ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக, ஆனால் நிறைய பண்ணுவேனான்னு தெரியாது. பழசை பண்ண மாட்டேன் நிச்சயமாக. சிம்புவோட நட்புக்காக இப்போ காமெடி போடுவீங்க. அதுமாரி பழைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க நான் வந்து அரசியல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு. இப்போ உங்கள் நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போகிறதுக்கு ஐடியா இருக்கா? சரி, அரசியலை பொறுத்த வரைக்கும் சார், யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு, நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட் நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் சிம்பு சார் எஸ்டிஆரில் என்ன கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்துக்கு கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும், அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு. அதையே அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணல, இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை. அது மாதிரி உதய சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே, இதை நான் பண்ண முடியும், நான் வந்து சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன்.